لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله أبدأ باسم الواحد حمدا له بالعابد صلى على محمد والآل وسلام الله أدعوك يا مولا لنا بأهل بدر بدرنا محمد نبينا صل عليه يا الله. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين، ما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الشيطان يعدكم الفقر ويأمركم بالفحشاء والله يعدكم مغفرة منه وفضلا والله واسع عليم. عن سهل بن سعد رضي الله تعالى عنه: الأنات من الله تعالى والعجلة من الشيطان، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين. الحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் வல்ல இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு சொந்தமானது. அருமை நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையின் பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டு ஈருலகத்திலும் வெற்றி பெற்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், வலிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், நம்மவர்கள், நம்முடைய குடும்பத்தார் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிலையாக நிலைத்து நிரந்தரமாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கனிமிந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்ற வாரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானில் இருக்கக்கூடிய ஒரு ஜும்மாவை நமக்கு பாக்கியமாக அல்லாஹ் தந்தான். ரமலானை முடித்துவிட்டு பிறநாளை முடித்துவிட்டு முதல் ஜும்மாவில் அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்திருக்கின்றான். ரமலான் செய்ததை விட கூடுதலாக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை, நற்காரியங்களை அதிகமாக செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்கள் தந்தல் புரிவானாக. ஆமீன். கண்ணியமானவர்களே, நமக்கெல்லாம் தெரியும், ரமலான் வந்து விட்டால் ஷைத்தான் விலங்கிடப்படுகின்றான், மனிதர்களை விட்டு தூரமாக்கப்படுகின்றான் என்பதை நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம், ஹதீஸ்களின் மூலமாக படித்திருக்கலாம். ரமலான் முடிந்து விட்டால் பெருநாளுடைய பிறையை பார்த்த அந்த நாள் முதல் ஷைத்தானுடைய விலங்குகள் உடைக்கப்படுகின்றது. மனிதகுலத்தை நோக்கி விரண்டோடி வருகின்றான். மனிதர்கள் ரமலானில் செய்த அமல்களை அவர்களை விட்டு அப்புறமாக்குவதற்காக வேண்டி, அமல்களை விட்டு மனிதர்களை தூரமாக்குவதற்காக வேண்டி, பாவங்களின் பக்கம் மக்களை தூண்டுவதற்காக வேண்டி ஷைத்தான் விரண்டோடி வருகின்றான். அதனை அடையாளமாக தான் ரமலான் செய்த அமல்களை காட்டிலும் ரமலானுக்கு பின்பதாக நம்முடைய அமல்கள் மிகவும் குறைந்திருக்கின்றது. ஷைத்தானுடைய சூழ்ச்சியில், ஷைத்தானுடைய அந்த ஆசை வாசை வார்த்தைகளில் நாம் மயங்கி போய் ஷைத்தானுக்கு முழுமையாக கட்டுப்பட்டவர்களாக,
அப்துல்லாவா இல்லாமல் அப்து ஷைத்தானாக மாறி, இறைவனுடைய அடியாளாக இல்லாமல் ஷைத்தானுடைய அடியார்களாக மாறி ஷைத்தானுக்கு முழுமையாக நாம் கட்டுப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அருமையானே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷைத்தானை பற்றி குர்ஆனில் சொல்லும் பொழுது சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான் வ மன் யத்தபி குதுவாத்தி ஷைத்தான் ஃபஇன்னஹு யஅமுரு பில் ஃபஹ்ஷா வல் முன்கர். ஷைத்தான் இருக்கானே, ஈமான் கொண்ட மக்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, லா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு ஆயத்தில் சொல்கின்றான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறைகளில் அழகான முன்மாதிரி இருக்கின்றது, அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகாக சொல்லியிருக்கின்றான். அழகிய முன்மாதிரி என்பதாக சொன்ன அந்த அழகிய முன்மாதிரியை நாம் எடுத்துக்கொள்ள மாட்டோம். ஏனென்றால் நமக்கு நம்முடைய உள்ளங்கள் பொதுவாக நன்மைகளை சீக்கிரமாக ஏற்றுக்கொள்ளாது. அதுவே பாவம் என்றால் உடனடியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனோபக்குவத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், உலகத்திலே கடைசி நாட்களில் குழப்பங்கள் வேகமாக பரவும், சத்தியங்கள் மெதுவாக ஆகிவிடும். வாட்ஸ்அப்பிலே, பேஸ்புக்கிலே அல்லது மற்ற இணையதளங்களிலே ஏதேனும் ஒரு விஷயங்கள் வந்தால் உண்மையா பொய்யா என்பதை கூட ஆராய்ச்சி செய்வதில்லை. வெகுவாக சுவாரஸ்யமாக இருந்தால் அதை நாம் பரப்பி விடுகின்றோம். உண்மையான செய்திகள் வரக்கூடிய தருணத்திலே சற்று யோசிக்கின்றோம், இதை நாம் பகிரலாமா பகிர வேண்டாமா என்பதாக. அருமையானவர்களே, நன்மைகளை உள்ளங்கள் சீக்கிரமாக ஏற்றுக்கொள்ளாது, தீமைகளை இந்த உள்ளங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனோபக்குவத்திற்கு நாம் ஆளாகிவிட்டோம். லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா என்பதாக நபிகளாருடைய வாழ்க்கை வரலாற்றிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் சொன்னான். அதை நீங்கள் பின்பற்றுங்கள், அதை அதன் பிரகாரம் ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக இறைவன் நமக்கு கட்டளையிடுகின்றான். ஆனால் நாமோ எதை வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றானோ அதன் பக்கம் நம்முடைய வாழ்க்கையை நாம் திருப்பிக் கொண்டிருக்கின்றோம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஈமான் கொண்ட மக்களே, இறைவனின் மீது நம்பிக்கை கொண்ட மக்களே, லா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். கண்டிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்லிவிட்டார், லா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான் வ மன் யத்தபி குதுவாத்தி ஷைத்தான் ஃபஇன்னஹு யஅமுரு பில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். யார் ஷைத்தானுடைய அடிச்சுவட்டை பின்பற்றுவாரோ அவருக்கு ஷைத்தான் எப்படிப்பட்ட காரியங்கள் ஏவுவான் என்றால், யஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், அருவருப்பான மானக்கேடான காரியங்களை ஏவிக்கொண்டே இருப்பான். இந்த காலகட்டத்தில் பாவங்கள் செய்வது மிகவும் இலேசாக தெரிகின்றது, நன்மைகள் செய்வதுதான் மிகவும் கஷ்டமாக தெரிகின்றது. ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவிகளை பற்றி குர்ஆனில் சொல்லும்போது இப்படி சொல்கின்றான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ் வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷிஈன். பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டும் உதவி தேடுங்கள், நிச்சயமாக இந்த இரண்டு காரியங்களும் பயபக்தியாளர்களை தவிர மற்ற எல்லோருக்கும் சிரமமாக இருக்கும். அல்லாஹ்வை உள்ளத்தால் அஞ்சி யார் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை தவிர அல்லாஹ்விற்கு அஞ்சாமல் அல்லாஹ்விற்கு கட்டுப்படாமல் தன்னுடைய மனோயிச்சையின் பிரகாரம் யார் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ கண்டிப்பாக இந்த இரண்டு காரியங்களும், தொழுகையும் சரி, அல்லாஹ் சோதிக்கின்ற நேரங்களில் சோதனை நேரங்களில் பொறுமையாக இருப்பதும் சரி, கண்டிப்பாக சிரமமான ஒன்றாக இருக்கும் என்பது அல்லாஹ் சொல்கின்றான். அதாவது நன்மையான காரியங்களை நாம் செய்வது நமக்கு மிக சிரமமாக இருக்கிறது என்றால் நம்முடைய உள்ளங்களில் தக்வா இல்லை. பாவமான காரியங்களை நாம் அதிகமாக செய்கின்றோம் என்றால் ஷைத்தானுக்கு நாம் முழுமையாக கட்டுப்பட்டு விட்டோம். யஅமுரு பில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், அருவருப்பான நன்மையான விஷயங்கள் ஒருபோதும் ஏவவே மாட்டான். அருவருப்பான மானக்கேடான காரியங்களை தான் உங்களுக்கு ஏவுவான். ஆகவே நீங்கள் குதுவாத் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றவே வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லிவிட்டான். ஆனாலும் கூட நாம் அதை தான் பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இபாதத்துகளை காட்டிலும், வணக்க வழிபாடுகளை காட்டிலும், நேர்மையாக நீதமாக வியாபாரங்கள் தொழில்துறைகள் செய்வதை காட்டிலும், மக்களுக்கு மத்தியிலே நீதமாக இருப்பதை காட்டிலும் அதற்கு புறம்பான காரியங்களில் தான் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை பற்றி, ஷைத்தானுடைய தீமைகளை பற்றி பல ஆயத்துகளின் மூலமா அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிக் கொண்டே இருக்கின்றான். இன்னமா யுரீது ஷைத்தான் யுகிஅ பைனகுமுல் அதாவத வல் பக்லா ஃபில் ஹம்ரி வல் மைசிர்
வஸுத்துகும் அன் திக்ரில்லாஹி வ அனிஸ் ஸலா ஃபஹல் அன்தும் முன்தஹூன். அல்லாஹ் சொல்கின்றான், இன்னமா யரீது ஷைத்தானு, ஷைத்தான் உங்களுக்கு மத்தியில் என்ன நாடுகின்றான் என்றால், மனித சமுதாயமே, ஷைத்தான் உங்களுக்கு மத்தியில் என்ன விஷயத்தை நாடுகின்றான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இன்னமா யரீது ஷைத்தானு ஐயுகிய பைனகுமுல் அதாவத வல் பக்லா, குரோதத்தையும் கோபத்தையும் பகைமையும் தான் விரும்புகின்றான். நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் அழகாக சொல்லிவிட்டார்கள், ஷைத்தான் நிராசை ஆகிவிட்டான் எந்த காரியத்தில்? அரபு உலகத்தில் இருக்கின்ற மக்கள் ஒருபோதும் கண்டிப்பாக இறைவனுக்கு இணை வைக்க மாட்டார்கள். அந்த விஷயத்திலே ஷைத்தான் கண்டிப்பாக தான் நிராசையாகிவிட்டான். இனிமேல் அரபு தேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இறைவனுக்கு இணை வைக்கவே மாட்டார்கள் என்பதாக உறுதி கொண்டு விட்டான், நிராசையாகிவிட்டான். ஆனால் ஒரு விஷயத்தில் அவன் நிராசையாகவில்லை, அந்த விஷயத்தில் அவன் உறுதியாக இருக்கின்றான். என்ன விஷயம் என்று பார்த்தால், பகைமைகள், குரோதங்கள், விரோதங்களுடைய விஷயங்களில், ஒவ்வொரு மத்தியிலே கருத்து வேற்றுமைகளை கொள்வக்கூடிய விஷயங்களில் ஷைத்தான் இதான் ஆடுகின்றான். இன்னமா யரீது ஷைத்தானு ஐயுகிய பைனகுமுல் அதாவத வல் பக்லா, உங்களுக்கு மத்தியிலே குரோதங்கள், விரோதங்கள், பகைமைகளை உண்டாக்குவதுதான். ஃபில் ஹம்ரி வல் மைசிர் வஸுத்துகும் அன் திக்ரில்லாஹி வ அனிஸ் ஸலா. அடுத்து சொல்கின்றான், அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு, அல்லாஹ்வுடைய சிந்தனை விட்டு, அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை விட்டு உங்களை தடுக்கின்றான். வஸுத்துகும் அன் திக்ரில்லாஹி வ அனிஸ் ஸலா, தொழுகை விட்டு உங்களை தடுத்து விடுவான். தொழுகைக்காக நாம் கிளம்புவோம், இன்னும் சில நாள் இருக்கின்றது, இப்பொழுதுதான் வாங்க சொல்லியிருக்கின்றார்கள் என்பதாக எண்ணிக்கொண்டிருப்போம். காலங்கள் கழிந்துவிடும், நேரங்கள் கழிந்துவிடும், தொழுகை கலாவாக கூட ஆகிவிடும். சில நேரங்கள் தொழுகை கூட இல்லை, நேரம் இருக்கின்றது, நேரம் இருக்கின்றது. தொழுகை விட்டும், அல்லாஹ்வுடைய நினைவு கூறுதல் விட்டும், திக்ரை விட்டும், குர்ஆன் திலாவத்களாக இருக்கலாம், ஹதீஸாக இருக்கலாம், அல்லாஹ்வுடைய சிந்தனைகள் வரக்கூடிய அந்த காரியங்களை விட்டால் ஷைத்தான் உங்களை தடுத்து கொண்டே இருப்பான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷைத்தானுடைய செயல்பாடுகளை பற்றி, ஷைத்தானுடைய அந்த ஊசலாட்டங்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு எடுத்துரைக்கின்றான் பகிரங்கமாக. ஆனால் நாம் அதில் தான் சிக்கிக் கொண்டிருக்கின்றோம். ரமலானில் தொழுவதை போன்று இப்பொழுது நம்முடைய தொழுகையில் இல்லை. ரமலானில் நாம் சதக்காக்கள் செய்ததை போன்று இப்பொழுது சதக்காக்கள் இல்லை. ரமலானில் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு, அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான், பொய் பேசக்கூடாது, அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான், மோசம் செய்யக்கூடாது, அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான், விபச்சாரம் செய்யக்கூடாது, இப்படியாக பல காரியங்களை, தவறான எண்ணங்கள் நமக்கு வரக்கூடிய அந்த தருணத்திலே அல்லாஹ்வுடைய சிந்தனை நமக்கு வந்து கொண்டே இருக்கும். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரித்ததை போன்று அல்லாஹ் நமக்கும் எச்சரித்துக் கொண்டே இருக்கின்றான். நம்முடைய உள்ளங்களில் ஒரு பயம் ஏற்படுகின்றது, ஆனால் அந்த பயத்தை விட்டு ஷைத்தான் நம்மை மறக்கடிக்கின்றான். தடுத்து கொண்டே இருப்பான், நீ தொழக்கூடாது என்பதால் நேரடியாக சொல்ல மாட்டான், நீ தொழப்போகாது என்பதால் சொல்ல மாட்டான். நேரம் இருக்கின்றது, இன்னும் நேரம் இருக்கின்றது, ஃபஜ்ருக்காக உள்ள நேரம், பாங்குக்கும் இக்காமத்திற்கும் பெரும்பாலான பள்ளிகளில் அரை மணி நேரம், நம்முடைய பள்ளியில் 20 நிமிடங்கள் சொல்வார்கள். இப்பொழுதுதான் பாங்க சொல்லியிருக்கின்றான், ஷைத்தான் சொல்வான், பாங்க சொல்லியிருக்கின்றார்கள், நேரம் இருக்கின்றது, நேரம் இருக்கின்றது, சிறு நேரத்திற்கு செல்லலாம், இன்னும் 10 நிமிடங்கள் இருக்கின்றது, இன்னும் 10 நிமிடங்கள் இருக்கின்றது, இன்னும் 5 நிமிடங்கள் இருக்கின்றது. ஆனால் ஃபஜ்ருக்கு பாங்க சொல்ல அந்த நேரத்தை நாம் இழந்திருந்தால் சுய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் பல் தொலைப்பதற்கும் கூட நேரங்கள் பற்றாது. பல பேருக்கு முன்சுன்னத்தும் கூட கிடையாது, இன்னும் பல பேருக்கு ஃபஜ்ருடைய ஜமாத்தும் கூட கிடைக்காமல் போய்விடுகின்றது. அருமையானே, நேரங்கள் எப்பொழுது ஆகின்றதோ அல்லாஹ்வுடைய சிந்தனை உடனடியாக வர வேண்டும். அதை விட்டு ஷைத்தான் நம்மளை தடுத்து கொண்டே இருப்பான். இன்னமா யரீது ஷைத்தானும் யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான். ஷைத்தானுடைய அடிச்சுவடுகள், அவனுடைய அடையாளங்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு, சூதாட்டங்கள், போதைகள், இது போன்ற காரியங்கள் எல்லாம் ஷைத்தானுடைய அடிச்சுவடலாக இருக்கின்றது. நம்முடைய சமுதாயத்திலே பரவலாக இருக்கின்றது. மதுக்களை அறிந்துகின்றோம், எந்த ஒரு பயமும் இல்லாமல், எந்த ஒரு அச்சமும் இல்லாமல், அதை பற்றி உண்டான ஒரு தயக்கமும் கூட இல்லாமல், இது பாவமாயிற்று, குறைந்தபட்சமாக என்னுடைய உடலுக்கு இது தீங்கு விளைவிக்கக்கூடியதா என்பதாக கூட சிந்திக்காமல் சமுதாயத்துக்கு மத்தியிலே உலக நாடுகள் முழுவதும் எல்லாம் பாதுகாக்க வேண்டும். அரபு தேசமும் மாட்டிக்கொண்டது. மது அருந்துவதிலே யாரும் விதிவிலக்காக இல்லாமல் பெரும்பாலான மக்கள் மதுகளை அறிந்து கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் ஷைத்தானுடைய சூழ்ச்சி என்பதை விளங்குவதில்லை. அல்லாஹ் சொல்கின்றான், இதெல்லாம் ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள். ஷைத்தான் உங்களுக்கு மத்தியிலே இதெல்லாம் கொண்டு வருகின்றான்.
இதெல்லாம் லேசாக காட்டுகின்றான். அன்றாட சம்பாத்தியங்களில் பெரும்பாலான செலவினங்கள் அதற்காண்டி செலவு செய்யப்படுகின்றது. பாவமான காரியங்கள் செலவு செய்யப்படுகின்றது, ஹராமான காரியங்கள் செலவழிக்கப்படுகின்றது. ஆனால் அந்த செலவினங்கள் அனைத்தும் லேசாக தெரிகின்றது. அதே மஸ்ஜிதிற்காக வேண்டியோ மதரசாக்களுக்காக வேண்டியோ ஏழை எளிய மக்களுக்காண்டி கொடுத்து உதவ சொன்னால் நாம் தயங்குகின்றோம். எப்படி கொடுப்பது? கொடுத்தால் என்னுடைய நிலை என்ன? நான் சம்பாதித்த சம்பாத்தியம் நான் கொடுத்து விட்டால் ஒன்றுமில்லாமல் போய்விடுமே. ஹராமான காரியங்கள் செலவழிக்க யோசிப்பது கிடையாது. ஆனால் ஆகுமான நன்மைக்குரிய காரியங்கள் செலவழிக்க சொன்னால் நாம் யோசித்துக் கொண்டிருக்கின்றோம். இதான் ஷைத்தான் நம்ம எடுத்து நாடுகின்றான். அருமையாளே, ஷைத்தான் இந்த சமுதாயத்துக்கு மத்தியிலே 3 காரியங்களை கொண்டு வர பார்க்கின்றான். ஆனால் அந்த 3 காரியங்களும் அந்த 3 எண்ணங்களும் நமக்கு உள்ளே கண்டிப்பாக வரக்கூடாது. முதலாவதாக அன என்ற எண்ணம், அதாவது நான் தான் அனைத்தும் என்பதாக என்ற எண்ணம் இருக்கின்றதே நமக்கு மத்தியிலே வரவே கூடாது. நான் என்ற எண்ணம் வந்துவிட்டால் ஃபிரௌன் அழிந்து போனான், ஷைத்தான் அழிந்து போனான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குகள்லாம் படைத்து விட்டு கடைசியாக மனித குலத்தை படைக்கின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைக்கின்றான். ஆதமை படைத்த இறைவன் ஆதமிற்கு சஜதா செய்யும்படியாக கட்டளையிடுகின்றான். எல்லா மலக்குமார்களும் சஜதா செய்தார்கள். ஆனால் ஷைத்தான் மட்டும் சஜதா செய்யவில்லை. அவன் சொன்ன வார்த்தை அன கைரும் மின், அவர் மண்ணால் படைக்கப்பட்டவர், நானும் நெருப்பால் படைக்கப்பட்டவன். மண் மேலே போட்டால் கீழே விழுந்துவிடும், ஆனால் நெருப்பு அப்படி அல்ல, உயர்ந்து கொண்டே செல்லும் என்பதாக தன்னுடைய கர்வத்தை பற்றி இறைவனுடைய கட்டளை புறக்கணித்து விட்டு தான் உயர்ந்தவன் என்பதாக தன்னை பற்றி உயர்ந்த எண்ணத்தை கொண்டான். அருமையாளே, மனிதனுடைய படைப்பு இருக்கின்றது அசுத்தமான ஒரு படைப்பு தான். செல்கின்ற இடமும் வருகின்ற இடமும் அசுத்தமான இடம். தாயுடைய கருவறைக்கு செல்லக்கூடிய அந்த வழி, சிறுநீர்கள் கழிக்கக்கூடிய செல்லக்கூடிய அந்த வழியின் வழியாக தான் தாயுடைய கருவழியாக செல்கின்றான், கருக்குள்ளா செல்கின்றான். மீண்டும் வெளியே வரக்கூடிய வழியும் பார்த்தால் அசுத்தமான இடத்திலிருந்து தான் வெளியே வருகின்றான், அசுத்தங்களால் தான் உருவாக்கப்படுகின்றான். அருமையாளே, ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித குலத்தை பரிசுத்தமாக்குகின்றான் ஈமானை கொண்டு. அசுத்தமாக இருக்கக்கூடிய நாம் நம்மை உயர்ந்தவராக எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். நான் இல்லை என்றால் யாரும் இல்லை, எனக்கு மேல் யாரும் இல்லை, எல்லோரும் எனக்கு கீழ்தான், எல்லோரும் எனக்கு கட்டுப்பட்டு தான் நடக்க வேண்டும் என்பதாக, குடும்பமாக இருக்கட்டும், ஊராக இருக்கட்டும், நாடாக இருக்கட்டும், உலகமாக இருக்கட்டும், தான் என்ற எண்ணம் யாருக்குமே வரக்கூடாது. அன என்பதாக ஷைத்தான் அன என்பதாக சொன்னதின் காரணம் தான் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். உலக அழியும் நாள் வரையிலும் சபிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றான். அல்லாஹ் விரட்டி விட்டான். இரண்டாவது வரக்கூடிய எண்ணம் இருக்கின்றது, லீ, எனக்காக வேண்டியுள்ளது. இது அனைத்தும் எனக்காக வேண்டிதான், இதெல்லாம் எனக்கே சொந்தம், இதில் யாரும் உரிமை கொண்டாட முடியாது, நானே உரிமையாளர், நான் உருவாக்கிய ஒன்று, நான் சம்பாதித்த ஒன்று, எல்லாம் எனக்கே உரிமையானது என்பதாக, எல்லாம் எனக்கே சொந்தம் என்பதாக, லீ என்பதாக சொல்லக்கூடாது. ஃபிரௌன் சொன்னான், இந்த ஆட்சி அதிகாரம் அனைத்தும் எனக்கே சொந்தம், இந்த மிஸ்ர் நாடு எனக்கே சொந்தம், இந்த மிஸ்ருக்கு கீழாக ஓடக்கூடிய ஆறுகள் அனைத்தும் எனக்கே சொந்தம். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய சொன்னான், இதெல்லாம் சொன்னான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழித்து விட்டான். இது போன்ற பல வரலாறுகள். தான் என்பதாக சொன்னவன், எனக்கு என்பதாக சொன்னவன் அத்தனை பேரும் அழித்து போனான். மூன்றாவது விஷயம் ஷைத்தான் சொல்லக்கூடிய விஷயம், இந்தி, எல்லாம் என்னுடைய திறமையை கொண்டுதான் ஏற்பட்டது. இந்த உருவாக்கம் இருக்கின்றது. ஒரு கம்பெனி நான் உருவாக்கினேன் என்றால், அல்லது ஒரு விஷயத்தை நான் உருவாக்கினேன் என்றால், இது முழுமையாக என்னுடைய திறமை. காரணம் சொன்னதை போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆட்சி அதிகாரத்தை தந்தான், செல்வாக்குகளை, பெரும்பாலான செல்வாக்குகளை தந்தான், பெரும் கோடீஸ்வரராக வாழ்ந்தான். ஆனால் சொன்ன வார்த்தை ஐந்தி, இது அனைத்தும் இருக்கின்றது என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய இல்மின் மூலமாக, என்னுடைய கல்வியின் மூலமாக நான் சம்பாதித்த, என்னுடைய திறமையின் மூலமாக சம்பாதித்த பொருட்கள். முசா சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய நியாமத் என்பதாக சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய நியாமத்துக்கு இந்த சுக்ர் செய்வதாக சொல்கின்றார்கள். ஆனால் நான் அப்படி சொல்லவில்லை. இது அனைத்தும் என்னுடைய திறமை, என்னுடைய சாமர்த்தியம், நான் முயற்சி செய்து சம்பாதித்த பொருள், இதெல்லாம் என்னுடைய திறமை என்பதா யார் சொல்கின்றாரோ, நான் இல்லை என்றால் இதெல்லாம் இல்லை என்பதா யார் சொல்கின்றாரோ, இதெல்லாம் ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள். அருமையானே, ஷைத்தான் நமக்கு மத்தியில் இப்படிப்பட்ட விஷயங்களை கொண்டு நம்மை திசை திருப்ப பாடிக்கின்றான். ஷைத்தான் யஇதுகுமுல் ஃபக்ர வ யஅமுருகும் பில் ஃபஹ்ஷா அல்லாஹ் யஇதுகும் மக்ஃபிரதன் மின்ஹு வ ஃபضلا. அல்லாஹ் சொல்கின்றான், ஷைத்தான் யஇதுகுமுல் ஃபக்ர வ யஅமுருகும் பில் ஃபஹ்ஷா, உங்களுக்கு யஅமுருகும் பில் ஃபஹ்ஷா, அருவருப்பான கெட்ட விஷயங்களை கொண்டு ஏகின்றான்.
வறுமையை கொண்டு உங்களுக்கு வாக்களிக்கின்றான், பயமுறுத்துகின்றான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான். அல்லாஹ் யஇதுகும் மக்ஃபிரத்தம் மின்ஹு ஃபضلا. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் செய்த குற்றங்களுக்காக நீ மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பை அல்லாஹ் தயாராக வைத்திருக்கின்றான், மன்னிப்பை வாக்கு தருகின்றான். அது மட்டுமல்லாமல் உலகத்திலே பாக்கியங்களை அல்லாஹ் உங்களுக்கு வாக்குறுதி தருகின்றான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். உலகத்தில் வாழக்கூடிய காலங்களில் நாம் ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டவர்களாக வாழ்ந்து விட்டால் நம்முடைய நிலை மறுமையில் என்ன ஆகும் என்பதை குர்ஆன் நமக்கு அழகாக சொல்லி காட்டுகின்றது. ஷைத்தான் சொல்லக்கூடிய வார்த்தையை பற்றி நாளை மறுமையிலே என்ன சொல்வான் என்பதா, யார் குதுவாத் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்கின்றார்களோ அவருடைய நிலையை பற்றி ஷைத்தான் நாளை மறுமையில் எப்படி விலகிக் கொள்வான் என்பதை அல்லாஹ் குர்ஆன் சொல்கின்றான். வகால ஷைத்தான் லம்மா குதியல் அம்ரு இன்னல்லாஹ வஅதகும் வஅதல் ஹக்கி வஅத்துகும் ஃபக்தரத்தும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், ஷைத்தான் நாளை மறுமையிலே யார் தன்னுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி ஏமாந்து போனார்களோ, நரகத்திற்குள்ளாக போனார்களோ, அவர்கள் எல்லாம் ஷைத்தானை பார்த்து திட்டுவார்களாம். ஒன்னால் தான் நான் வழிகட்டு போனேன், ஒன்னால் தான் என்னுடைய வாழ்க்கை கெட்டு போனது, உலகத்துடைய வாழ்க்கையிலும் ஒன்றாக சாதிக்கவில்லை, மறுபடிய வாழ்க்கையில் நான் எதையும் சாதிக்கவில்லை, ஒன்றுமில்லாமல் போய்விட்டேன் என்பதால் ஷைத்தானை சபிக்கக்கூடிய அந்த தருணத்திலே ஷைத்தான் சொல்வானான், வகால ஷைத்தான் லம்மா குதியல் அம்ரு. நரகவாசி சொர்க்கவாசி என்பதால் முடிவு செய்யப்பட்டதற்கு பின்பதாக நரகவாசிகள் சொல்வார்களாம், இன்னல்லாஹ வஅதகும் வஅதல் ஹக். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு உண்மையான வாக்கை கொண்டு வாக்கு கொடுத்தார். இந்த வாக்குறுதி உண்மையான வாக்குறுதி. தொழுதால், நோன்பு வைத்தால், ஜகாத்து கொடுத்தால், ஹஜ் செய்தால், சதகாக்கள் செய்தால், நன்மையான காரியங்கள் செய்தால், உடைய வாழ்க்கையை உலகத்தில் அழகாக அமைத்துக் கொண்டால் உனக்கு சொர்க்கம் என்பதால் அல்லாஹ் உண்மையான வாக்குறுதி தந்தார். ஆனால் அந்த உண்மையான வாக்குறுதியை நாம் தட்டு கழித்து விட்டோம். ஷைத்தான் நமக்கு வாக்குறுதி தான், பாவம் செய், நிம்மதியாக வாழலாம், துரோகம் செய், அநியாயம் செய், திருடு, கொள்ளையடி, வியாபாரத்தில் மோசம் செய், உனக்கு மிஞ்சி யாரும் இல்லை, அனைவரும் உனக்கு கீழே நீ போட்டுவிடு என்பதா ஷைத்தான் இதெல்லாம் அருவருப்பான மானக்கேடான காரியங்கள் எல்லாம் நமக்கு ஏவினான். அதெல்லாம் நாம் அழகானதாக நினைத்து அழகானதாக பார்த்து அதுக்கு பின்னால் போய்விட்டோம். சொல்வானாம், வஅத்துக்கும் நான் உங்களுக்கு வாக்களித்தேன், இப்பொழுது நான் உங்களுக்கு மாறு செய்து விட்டேன். வமா கான லி அலைக்கும் மின் சுல்தானின், உங்கள் மீது எனக்கு எந்த ஒரு அதிகாரமும் இப்பொழுது இல்லை, என்னால் உங்களை காப்பாற்ற முடியாது. சொல்வானான், அலா இன்ன வஅதகும் ஃபஸ்தஜபதும் லி ஃபலா தலூமுனி வலூமு அன்ஃபுஸகும். நான் உங்களுக்கு அழைப்பு தான் கொடுத்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள், எனக்கு பதிலளித்து விட்டீர்கள். ஃபலா தலூமுனி வலூமு அன்ஃபுஸகும், என்னை சபிக்காதீர்கள், என்னை திட்டாதீர்கள், உங்களை நீங்களே திட்டிக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, மான முஸ்ரிஹிகும், நான் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது, இப்பொழுது நீங்கள் எனக்கு உதவி செய்ய முடியாது. ரெண்டு பேருக்கும் நாசம்தான், நானும் நாசமாகி விட்டேன், நீங்களும் நாசமாகி விட்டீர்கள் என்பதா ஷைத்தான் சொல்வானாம். ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களில் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நாம் உலகத்தை பின்பற்றி வாழ்ந்து விட்டால் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். மறுமையில் நம்முடைய நிலையில் தான் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து விட்டால் வஅதகும் வஅதல் ஹக், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தை கொண்டு நமக்கு வாக்களித்திருக்கின்றான். அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்றால் உலகத்தில் வாழ்கின்ற இந்த குறைவான காலகட்டங்களில் முழுமையாக அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவர்களாக அப்துல் ஷைத்தானா இல்லாமல் அப்துல்லாஹ் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக.